ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இனி நீங்கள் செல்ஃபோன் மூலயமாவே உங்கள் ஆதார் கார்டை வந்து புதுப்பிச்சுக்கலாம். கரெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை பற்றின முழு விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்தியாவில் ஆதார் அட்டை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. செல்ஃபோன் சிம் கார்டு வாங்குறது முதல் ரயில் டிக்கெட்டு, மற்றபடியான எந்த வேலைக்கு போனாலும் ரேஷன் கார்டில் போய் பொருள் வாங்குறதுக்கும், சிலிண்டர் வாங்குறதுக்கும், சிம்மு வாங்குறதுக்கும், நீங்கள் எங்கே போனீங்கனாலும் முதல்ல கேட்குறது உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. அதுக்கு பல கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சேவைகளுக்கெல்லாம் நம்ம எல்லாமே வந்து ஆதார் சென்டருக்கு தான் போக வேண்டியதாக இருந்தது. இப்போ இதை நம்ம எளிய முறையில் வீட்டில் இருந்தே நம்ம மொபைலில் இருந்தே நம்ம பண்ணிக்கிறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய இந்த 12 டிஜிட் ஆதார் எண் பார்த்தீங்கன்னா பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்று இருக்கும். இதில் பெயர், பிறந்த தேதி, முகவரி போன்ற தகவல்களை நீங்கள் தவறுதலாக ஏற்பட்டு, அதாவது வேற ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்குது எனக்கு தவறாக இருக்குது, இப்போ நான் புதுசாக புதுப்பிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் ஆதார் சென்டருக்கு தான் போகணும். நீங்கள் வேறு எங்கே போனாலும் பண்ண மாட்டாங்க. ஏன் ஈவன் இ-சேவை மையத்தில் கூட இதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆதார் வந்து ஆதார் சேவை மையத்தில் மட்டும்தான் பண்ணுவாங்க. இதனால் நேர விரயம் மற்றும் தேவையற்ற தாமதங்கள் போன்ற பிரச்சனையும் ஏற்பட்டது. இந்த சிக்கலை தீர்க்க ஆதார் ஆணையம் புதிய முடிவை வந்து எடுத்திருக்காங்க. அதன்படி என்னன்னாக்கா, ஆதாரை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சியாக ஆதார் ஆப் எனப்படும் இந்த ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செயலி மூலம் ஆதார் தொடர்பான தகவல்களை மக்கள் தாங்களாகவே வீட்டில் இருந்தபடியே திருத்திக்க முடியும். குறிப்பாக பிறந்த தேதி, பெயர்களில் வந்து இருக்கிற கரெக்ஷனு, இல்லை அதான் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்களா, அது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் எண் போன்ற முக்கிய விவரங்களை இனி ஆதார் மையத்துக்கு செல்லாமல் மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. புதிய ஆதார் செயலியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது செயற்கை நுண்ணறிவுனா ஏஐ டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் முக அடையாளம் மற்றும் கைரேகை வழியாக பயனாளரின் அடையாளம் உறுதிப்படுத்தப்படும். இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால நீங்கள் தான் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா ஃபேஸ் ரெக்கக்னேஷனால் வெரிஃபை பண்ணிக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதனால் தரவு பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும். போலி ஆதார் மோசடிகளை தடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த வசதி வந்து அறிமுகமாகும் என தெரிய வச்சிருக்காங்க. இன்னும் கொண்டு வர போகிறாங்க. பயோமெட்ரிக் அப்டேட் தவிர ஏனைய அப்டேட்களை செல்ஃபோன் செயலி வழியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆதார் அப்டேட்டில் நீங்கள் எந்த சர்வீஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பயோமெட்ரிக் அப்டேட் மட்டும் நீங்கள் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக ஆதார் சென்டரில் போய் தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து பெரிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் வச்சு உங்களுடைய 10 விரலையும் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அது நீங்கள் உங்ககிட்ட இருக்காது, அதனால் நீங்கள் பண்ண முடியாதுன்றதுனால நீங்கள் இதை போய் சென்டரில் தான் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி பண்ணுறது, என்ன ஏது அப்படின்ற தகவல்லாம் இன்னும் வெளியாகலை. ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்த உடனே அதை ஆப்பில் வந்து எப்படி பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணுன்றதை நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ வரும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷனாக மெசேஜ் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.